கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காலை நேரத்திலையும் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமானவன் அல்லவா என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மனசை திறந்து சில காரியத்தை நான் பேசுறேங்க. நான் பேசலைன்னா யார் பேசுறது? இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கும். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வர வேண்டும் என்று நினைத்தால், அன்னாளுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கிறான். அவன் பேரு எல்கானா, புருஷன். அவன் அழும்போது என்ன கேட்குறான் தெரியுமா? ஏன் அழுகிறேன்னு கேட்குறான். ஆனால் நமக்கு கிடைச்ச கணவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அழுறையா, உன் குணத்துக்கு இன்னும் நீ நல்லா அழு, உனக்கு அப்படிதாண்டி வேணும், எனக்கு சோறு போடலை, நீ என்ன நீ மரியாதை இல்லாமல் பேசின, எனக்கு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ தரல, அதனால நீ அழுதனா, இன்னும் கொஞ்சம் நீ அழுன்னு சொல்லி, ஒருவேளை அழுறதுக்கு காரணம் அந்த கணவனாக கூட இருப்பான். உனக்கு கிடைச்ச கணவன் நீ அழும்போது அழாதேன்னு சொல்ற கணவனா இருந்தால் உனக்கு அது வரம். அழ வைக்கிற கணவனா இருந்தா அது கொஞ்சம் சாபம்தான். 2வது கேட்குறா, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கேன்னு கேட்குறா. ஆமா, அவன் வயிறு நிறைஞ்சா போதும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நடந்தா போதும்னு இவ எல்லாம் சமைச்சு முடிச்சு எல்லாம் ஆக்கி போட்டுட்டு இவ சாப்பிட்றாளோ சாப்பிடலையோ, ஆனா எந்த புருஷர் மனைவி நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டியான்னு யாரு கேட்குறா? அப்படி ஒரு புருஷன் அமைஞ்சா அது வரும். நீ எந்த வழியும் போ, நீ சாப்பிடு, சாப்பிடாம போ அப்படின்னு நினைச்சனா அது கொஞ்சம் வருத்தம் தான். அடுத்து கேட்குறான், ஏன் சஞ்சலப்படுற? உனக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு ஏதாவது வியாதியா? இல்லாட்டி எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற? எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனைன்னு அவளை போய் விசாரிக்கிறான். அடுத்து சொல்றான், உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு 10 பிள்ளைங்களை மாதிரி நான் உனக்கு இருக்கிறேன்னு. பார்த்தீங்களா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பராமரிக்கிற விதம் இப்படிதான். ஆனால் இன்னைக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? அவ குறைய சொல்லிக்கிட்டு, அவ குடும்பத்தை கீழ்த்தனமாக பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற. ஆனால் எல்கானா என்ன கேட்குறான்? சாப்பிட்டியான்னு கேட்குறான். ஏன் அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்குறான். எதுக்கு சஞ்சலப்படுறேன்னு கேட்குறான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் புருஷன் பதிலாய் வந்தான். இன்னைக்கு உன் புருஷன் இப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அன்னால மாதிரி அழுதுகிட்டு இருக்கிற பாரு. இன்னைக்கு உனக்கு நல்ல ஒரு கணவனை கர்த்தர் தருவார். உன் கணவன் கெட்டவனா இருந்தால் அவனை நல்லவனா உன் கண்ணீர் மாற்றும். கவலைப்படாத, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் மாற பண்ணும். நீரே பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.